Welcome back to my channel. Christmas நெருங்கிட்டே இருக்கு. அதனால ஒரு சூப்பரான ரெசிபி sugar cookies. அதுவும் Christmas themed sugar cookies எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த sugar cookies எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பெரிய பவுல் எடுத்துக்கங்க. அதுல 90 கிராம் unsalted butter ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை பீட் பண்ணிருங்க. அப்புறம் இதுல 100 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி சைட்ல கீழே ஒட்டுறது எல்லாத்தையும் ஒரு ஸ்பாச்சுலா வச்சு எடுத்து கொடுத்து திருப்பி பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி yellowல இருந்து ஒரு மாதிரி பேல் yellow ஸ்லைட்டா ஒயிட்டிஷா மாறுற வரைக்கும் பீட் பண்ணிருக்கணும். இப்போ இதுல ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க முட்டை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலயே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்திடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதுல 130 கிராம் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், கடைசியா 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு ஸ்பாச்சுலாவை வச்சு இதை ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட குக்கி டோ ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத கொண்டு போய் ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் சில் பண்ண போறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்ல அப்படினா ஃப்ரீசர்ல ஒரு 20 minutes வச்சு எடுங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டெப் எதுக்கு செய்றோம் அப்படினா குக்கீஸ் வந்து உடனே கொண்டு போய் அவன்ல வைக்கிறதுனால வைக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அது பேக் ஆகறப்போ அப்படியே குக்கீஸ் வந்து ப்ராப்பரா ஒரு ஷேப்ல இல்லாம ஃபிளாட்டா அப்படியே விழுந்துரும். சோ அத வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். அப்ப வந்து அந்த குக்கி டோல இருக்க ஃபேட் வந்து நல்லா ஃபர்ம் ஆயிக்கும். அதாவது அந்த பட்டர் வந்து நல்லா ஃபர்ம் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற குக்கீஸோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம குக்கி டோவை சில் பண்றோம். இப்போ கொண்டு போய் நான் ஒரு 1 hour சில் பண்ணிட்டு வர போறேன். 1 hour கழிச்சு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆச்சு. டோ நல்லா சில் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டில் கொஞ்சம் மாவு கீழே தடவிக்கங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் டோவை 2ஆ பிரிச்சிடலாம். அதில் ஒரு டோவில் மட்டும் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டோ வந்து ஸ்டிக்கி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அந்த டைமில் மைதா மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிணைஞ்சிருங்க. நான் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டைமில் உங்கள் அவனை 165 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டோவை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருந்துச்சுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார் அண்ட் ரெட் கலர் வந்து உள்ள மேட்ச் ஆயிக்குங்கிறதுக்காக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எனி ஷேப் எனி கலர் என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு ஸ்டார்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ச்மெண்ட் பேப்பரில் பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற டோவுக்கும் அதே மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இந்த ரெட் கலர் கொடுத்துருக்க டோவையும் வந்து சேம் ப்ரொசீஜரில் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த ரெடியான குக்கியை கொண்டு போய் 165 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணீங்க அப்படின்னா ரெடி ஆயிடும். இல்லாட்டி அந்த குக்கீஸோட சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். இது பேக் ஆகிறதுக்கு எனக்கு சரியா 15 நிமிஷம் ஆச்சு. சைட்ல வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நான் வெளியே எடுத்துட்டேன். உடனே பார்க்கறதுக்கு பேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இது நல்லா கூலாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா பேக் ஆயிடும். நல்லா ஆறுற வரைக்கும் இதை விடுங்க. பாருங்க கம்ப்ளீட்டா கூல் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி எடுத்தோன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்ல இருந்து ஈஸியா வந்துடும்.
பாருங்க எவ்வளோ நல்லா பேக் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ இதை நான் உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு சர்விங் ட்ரேக்கு மாற்றிட்டா அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளோட சுகர் குக்கீஸ் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.